ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி திக் டிஸ்க்னா என்ன, தின் டிஸ்க்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்து அதுலேயே 2 டைப் இருக்குது. திக் ஈகர் 0, திக் லேசி 0 அப்படின்னு 2 டைப் இருக்குது. அதாவது நம்ம திக் டிஸ்க்னா என்ன, தின் டிஸ்க்னா என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த திக் டிஸ்க்ல வந்து 2 டைப் இருக்குது, அதான் பார்க்க போறோம். அது வந்து திக் லேசி 0, திக் ஈகர் 0. இப்ப நீங்க ஒரு VM கிரியேட் பண்றீங்க. ஒரு VM கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கிரியேட் பண்றப்ப கேட்கும் அது திக் டிஸ்கா தின் டிஸ்கான்னு. ஸ்டோரேஜ் செலக்ட் பண்றேன், நெக்ஸ்ட் போறேன். இதுல ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அது கேக்குது பாத்தீங்கன்னா, டிஸ்க் ப்ரொவிஷனிங்ல 3 ஆப்ஷன் காமிக்கும். தின் ப்ரொவிஷனிங் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதுல தின் ப்ரொவிஷனிங் ஒன்று இருக்குது, திக் ப்ரொவிஷனிங் லேசி 0ன்னு ஒன்று இருக்குது, திக் ப்ரொவிஷனிங் ஈகர் 0ன்னு இருக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லேசி 0 அண்ட் ஈகர் 0? இதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ் டு நாட் கன்ஃபியூஸ் அபவுட் திக் தின். தின்னுக்கும் திக்குக்கும் உள்ள கன்ஃபியூஸ் டிஃபரன்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அந்த இதை இதுல கொண்டு வராதீங்க. நம்ம பார்க்க போறது திக் ப்ரொவிஷனிங் லேசி 0னா என்ன, திக் ப்ரொவிஷனிங் ஈகர் 0னா என்ன, இந்த ரெண்டை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் தி போத் இதுதான் பார்க்க போறோம். ஸோ யா லெட்ஸ். இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, சேம் 2 VM கூட நீங்க இதை வச்சுக்கோங்க. இது VM1, இது VM1 திக் ஈகர் 0. இது VM2 திக் லேசி 0. இப்போ ரெண்டுமே 100 GB ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறேன். ஓகே, 100 GB ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறேன். இது 100 GB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துறேன். ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணிடுறேன். ரெண்டுக்குமே ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணா ஹார்ட் டிஸ்க் ரெண்டுக்குமே அலோகேட் ஆயிரும். 100 GB அதுவே வச்சுக்கும். இதே தின் ப்ரொவிஷனிங் தான், அதுக்கு டேட்டா என்ன இருக்கோ அதை மட்டும் தான் அது ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கும். ரிமைனிங் ஸ்பேஸை வேற டேட்டா ஸ்டோர் யூஸ் பண்ணிக்கலாம். இதே திக் ப்ரொவிஷனிங்ல இந்த ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணிட்டா இந்த ஒரு VM தான் அதை யூஸ் பண்ண முடியும், வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது திக் ப்ரொவிஷனிங்ல. இப்போ திக் ப்ரொவிஷனிங் லேசி 0னா என்ன, ஈகர் 0னா என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எங்க இருந்து அலோகேட் ஆகுது, டேட்டா ஸ்டோர்ல இருந்து அலோகேட் ஆகுது. டேட்டா ஸ்டோர் எங்க இருக்கு, ஸ்டோரேஜ்ல இருக்கு. சரியா, ஸ்டோரேஜ்ல இருந்தா அப்ப இந்த நம்ம வந்து லாஜிக்கா பார்த்தோம்னா இந்த விர்ச்சுவல் மிஷின்ல நம்ம கிரியேட் பண்ற ஹார்ட் டிஸ்க் எல்லாமே டேட்டா ஸ்டோர் மூலமா பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல போய் ஸ்டோர் ஆகுது. அதுதான் கான்செப்ட், லன்னு சொல்றோம். அந்த லன் மூலமா பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல போய் ஸ்டோர் ஆகுது. இப்ப திக் லேசி 0ன்னு சொல்லிட்டு ஒரு VMக்கு அலோகேட் பண்ணிட்டோம்னா 100 GB அலோகேட் பண்ணிட்டோம்னா இதுல ஆல்ரெடி சில என்ன சொல்றது, சில டேட்டாஸ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து டேட்டா ஸ்டோர்ல, அந்த டேட்டா ஸ்டோர் வந்து எதுல இருக்கு, பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கு. பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்க ரா டேட்டாஸ்ல டேட்டாஸ் இருக்கும். அப்ப 100 GB அலோகேட் பண்ற திக் லேசி 0ல இந்த 100 GB அலோகேட் பண்ணோன்னு இது எரேஸ் பண்ணிடும். எரேஸ் பண்ணிட்டு அப்புறம் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஒரு OS இன்ஸ்டால் பண்ண போறேன். இந்த OS வந்து ஒரு 15 GB அப்படின்னா முதல்ல அந்த 100 GB எரேஸ் பண்ணி ஃப்ரீயா வச்சுக்கும். ஃப்ரீயா வச்சுட்டு தென் அதுல நான் OS இன்ஸ்டால் பண்ணுவேன். இதுக்கு பேரு திக் ஈகர் 0. வேற திக் லேசி 0 எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 GB அலோகேட் பண்ணியிருக்கேன். அதுல நான் OS 20 GB தான் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா அந்த 20 GB மட்டும் ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணி வச்சுக்கும். டேட்டா எவ்வளவு இருக்கோ
அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸஸ் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கும். தென் 20 GB டேட்டா வந்து இங்க வந்துடும். தென் இந்த டேட்டா 20 GB மேல க்ரோ ஆகுறப்ப எகைன் எரேஸ் பண்ணும். அடுத்து ஒரு 10 GB க்ரோ ஆகும். அடுத்த டேட்டா இன்னொரு 10 GB வந்து அதுக்கு அடுத்து எரேஸ் பண்ணும். See, depends on the time. ஓகே சரி, நெட்வொர்க் லாஸ்ட் ஆயிடுச்சு. யா, ஸோ திக் ஈகர் ஜீரோவில் நீங்கள் என்ன அலோகேட் பண்ணுறீங்களோ அலோகேட் பண்ணோடனே அதில் இருக்கிற ரா டேட்டா, ரிட்டர்ன் பண்ண டேட்டா ஸ்டோரேஜில், ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் இருக்குது அழிக்கப்பட்டு அதுக்கு மேலே டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகும். வேற திக் லேசி ஜீரோவில் நீங்கள் வந்து எவ்வளோ டேட்டா வந்து உள்ளே கொண்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீவியஸ் டேட்டா வந்து எரேஸ் ஆகி உள்ளே வரும். ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ஆப்ஷனோட மீனிங். திக் ப்ரொவிஷனிங் லேசி ஜீரோ, திக் ப்ரொவிஷனிங் ஈகர் ஜீரோ, இதோட மீனிங் வந்து இதுதான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஎம் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியணும், லைக் ஹார்ட் டிஸ்க்கு கிளிக் பண்ணி இதை பண்ணோம்னா தின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், திக் ஈகர் யூஸ் பண்ணுறோம், லேசி ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மீனிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு தான் வந்து நம்ம இதை வந்து கொடுக்குறோம். ஒரே நிமிஷம் இருங்க, இந்த முடிச்சிடும் ஒரே நிமிஷம். ஸோ திக் ஈகர் ஜீரோ வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில மைக்ரோசாஃப்ட் விஎம்லாம் இருக்கும், அதில் நம்ம எஃப்டி எனேபிள் பண்ணணும். ஃபால்ட் டாலரன்ஸ் ஒரு கிளாஸ் எடுத்த நான் ஒருக்கா, அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் எனேபிள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து திக் ஈகர் ஜீரோ தான் வைக்கணும். திக் லேசி ஜீரோ வச்சிங்கன்னா ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து உங்களால் எனேபிள் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக எஃப்டிக்கு வந்து திக் லேசி ஜீரோ, திக் ஈகர் ஜீரோ தான் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க, டவுட் என்ன டவுட்? இல்ல அந்த டேட்டா எரேஸ் பண்ணுறீங்களா, எனக்கு இல்ல எதை எரேஸ் பண்ணுறது நம்ம பண்ண மாட்டோம், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது எல்லாமே இது எல்லாமே இது எல்லாமே டேட்டா ஸ்டோர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். டேட்டா ஸ்டோர்ல பிசிக்கல் டிவைஸ்ல இருக்கும். பிசிக்கல் டிவைஸ் அப்படிங்கிறப்ப அதுல ரா டேட்டா ஆல்ரெடி நிறைய கசகசன்னு இருக்கும். லைக் அதுல எல்லாம் ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ரா டேட்டா நிறைய இருக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பண்ணது அதெல்லாமே நிறைய இருக்கும். அப்ப அதை எரேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் தான் இது. ஓகே, அந்த ரா டேட்டாவை எரேஸ் பண்ணிட்டு அது ரைட் பண்ணுது. ஆமா, ஓகே. பட் இது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பண்ணிக்கும். திக் ஜீரோனா அதுவே பண்ணிக்கும், லேசி ஜீரோனா அதுவே பண்ணிக்கும். நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். ஓகே. எஸ், எனி டவுட்ஸ் गाइस? இப்போ இதுல எது தப்பு பண்ணாங்க एक्चुअली திக்கா தின்னா கம்பெனி யூஸ் பண்றது? அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனியோட என்விரான்மென்ட் பொறுத்து. நான் அப்பல சொன்னேன்ல, உங்க கம்பெனிக்கு மேக்ஸிமம் திக் லேசி ஜீரோ விட்டுருவாங்க. பை டிஃபால்ட்டா அதான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வந்து எஃப்டி வேணும்,
ஃபால்ட் டாலரன்ஸ் போடணும் அப்படின்னா திக் ஈகர் 0 போடுவாங்க. மேக்ஸிமம் திக் லேசி 0 தான் இருக்கும். ஓகே 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 பை டிஃபால்ட் அதான் இருக்கிறதால அப்படியே விட்டுருவாங்க. ஓகே. எஸ், எனி அதர் டவுட் கைஸ்? டவுட்ஸ் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே எஸ், ஸ்டில் நான் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணல.